தமிழகத்தில் சாமி வழிபாடு என்பது வெறும் பக்தி பழக்கம் மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வியலையும் சமுதாய ஒற்றுமையும் பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாகும். ஒவ்வொரு ஊர்களிலும் காவல் தெய்வம், மழை, வளம், ஆரோக்கியம் போன்றவற்றிற்கெல்லாம் பொருத்தமான தெய்வங்கள் இருப்பது மக்களின் இயற்கை சார்ந்த வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வழிபாட்டு முறைகளில் மண், கல், மரம் போன்றவை முக்கியமான சின்னங்களாக விளங்கப்படுகிறது. ஒவ்வொரு சின்னங்களும் ஒவ்வொரு சாமிகளின் சக்தியை குறிக்கிறது. உதாரணமாக பெரிய மரங்களின் அடியில் இருக்கும் கல் காவல் தெய்வத்தின் இருப்பிடமாகவும், குதிரை, சிங்கம், புலி போன்ற சிலைகள் சாமிகளின் வாகனமாகவும் கருதப்படுகிறது. அப்படி இயற்கையோடு ஒன்றிணைந்த சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ நவதுர்கை ஸ்ரீ இளங்காளி அம்மன் திருக்கோவிலுக்கு தான். வாங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அம்மனுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ இளங்காளி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவெந்ததி தமிழில் தெள்ளமுத செல்வியே அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவெந்ததி தமிழில் தெள்ளமுத செல்வியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே.
அறம் தாழாமை தகோரும் தவநெறியும் தாயன்ப நல்குடக்கம் தன்னலமில்லா செயலும் உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளம் அதிலே திகழ உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உள்ளே வழிகாடி என்னை உற்ற துணையாய் வந்தருள்வாய் அங்கைய கண்ணி உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உள்ளே வழிகாடி என்னை உற்ற துணையாய் வந்தருள்வாய் அங்கைய கண்ணி என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமதை அளிப்பது குங்குமமாவது குணமதை அளிப்பது காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே இதனை வெல்வது இளங்காளியம்மன். இளம் மற்றும் காளி. காளி என்பது அன்னையின் அசுர சம்ஹார சக்தி, ஆவேசம், கருணை ஆகியவற்றை குறிக்கும். இளம் என்பது இளமை, சுடர், புதுமை ஆகியவற்றை குறிக்கும். அதாவது அன்னை இளமையான கருணையோடும் கடுமையோடும் அருள் புரியும் அன்னை என்பது பொருள். புராணங்களின்படி பார்வதி சக்தி தேவி அசுரர்களை அழிக்க காளி அவதாரம் எடுத்தார். அந்த காளி அவதாரத்தின் இளமையான ரூபமே இளங்காளி அம்மன் என்று நம்பப்படுகிறது. ஆடிப்பூரம் அன்னைக்கு ஸ்ரீ இளங்காளி அம்மனுக்கு வளையல் அணிந்து 21 வகை சாப்பாடு செய்து சீமந்தம் செய்வாங்க. இந்த நிகழ்வுல கலந்துக்கிற சுமங்கலிங்களுக்கு வளையல், சரடு, தாலி, குங்குமம் போன்றவற்றை பிரசாதமாகவும் வழங்குவாங்க. இதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு அஷ்டமி ராகு காலத்துல 2 பூசணிகள்ல விதைகளை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி புணுக்கு தடவி ஒரு வெள்ளை துணியில திரி மாதிரி செய்து 7 வாரங்கள் விளக்கேற்றி வந்தால் வேண்டிய வரம் நிறைவேறும். அருள்மிகு ஸ்ரீ நவதுர்கை ஸ்ரீ இளங்காளி அம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொல்றாங்க. வாங்க அதையும் கேட்டுட்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வகுமார். இந்த கோவிலோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இளங்காளி அம்மன் கோவிலில் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயங்கள் நடைபெறும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு தேர்வு எழுதுனாங்க. பொது தேர்வு எழுதும்போது எங்கள் மாணவர்களுக்கோசரம் நம்ம இங்கே ஒரு பூஜை பண்ணி அவங்களுக்கோசரம் வேண்டுதல் பண்ணியிருந்தோம். அதோட விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களுமே பரீட்சையில் தேர்வு அடைஞ்சாங்க. அவங்களுக்கு பரீட்சை முடிகிற வரைக்கும் எந்த விஷயமும் இதுவாகாமல் நல்ல விஷயமா நடந்தது. எல்லா மாணவர்கள் அனைவருமே நல்ல மதிப்பெண்ணில் தேர்வு பெற்றாங்க. இது இந்த கோவிலோட அம்மனோட நம்மளுக்கு ஒரு ரொம்ப சக்தி. கோவில்னால் நமக்கு தெரியும் ஆன்மீகம் அந்த மட்டும் விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கோவில் ஆன்மீகம் தவிர மக்களுக்கு இந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி, அப்புறம் கலாச்சாரம், பண்பாடு இதை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை கோவிலில் இந்த மாணவர்களே இந்த கோவிலை தூய்மை பண்ணி அவங்க தூய்மை பண்ணி பண்ணுவாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை வரும். எப்படி கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த விஷயங்கள் இது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேர பள்ளி நடந்துட்டு இருக்கு. அந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பக்தர்கள் அவங்க அங்கே மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அதன் மூலயமா அந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் கோமாதா பூஜை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம மாணவர்களே கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் விளக்கு பூஜை,
விளக்கு பூஜை வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கு பூஜை வந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களே வீட்டில் இருந்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களும் வந்துட்டு இந்த விளக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேவை விஷயங்கள் இந்த கோவில் மூலம் மையப்படுத்தி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு நம்ம சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா துறவியர்கள் வருவாங்க நம்மளுக்கு திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் நிறைய அந்த துறவிகள்லாம் வந்துடும். அவங்க ஒரு வீட்டுக்கும் நம்ம மாணவர்கள் கூடயே போயிட்டு அந்த வீட்டில் இருக்க அவங்களோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பூஜை விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அங்கே அந்த துறவியர் வந்துட்டு அங்கே இருக்க மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஆசி வழங்குவாங்க. இது வருடமும் இந்த துறவி இதுவும் நடந்துகிட்ருக்கு. மாணவர்களோட அவங்களோட திறமை வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அவங்க பஜன் நம்மளோட சாமி பக்தி பாடல்கள்லாம் வந்துட்டு இங்கே பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திறமை வெளிப்படுத்துறதுக்கு பேச்சு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பரிசும் வந்து இந்த கோவில் மூலயமா நிறைய வழங்குவாங்க. இதுவே வந்து இந்த கோவில் ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு உதவி புரியறதுல ரொம்ப மையமாக வந்து இந்த கோவில் வந்து செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட மையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட மாலை நேர பள்ளியில் இந்த கோவில் மூலயமா ஒரு நம்மளுக்கு கடந்த ஆண்டு ஒரு 18 மாணவர்கள் வந்துட்டு நமக்கு தேர்வு எழுதினாங்க. அதில் 18 மாணவர்களும் வந்து தேர்ச்சி அடைஞ்சு அதில் 15 மாணவர்கள் வந்துட்டு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்துருந்தாங்க. ஒரு 3 மாணவர்கள் வந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வணிகவியல் கல்லூரி பிகாம் டிகாம் அந்த மாதிரி கல்லூரியில் சேர்ந்துருந்தாங்க. இது இந்த கோவிலிருந்து வந்த அந்த பக்தர்கள் அவங்க சொல்லிக் கொடுத்த விதத்தினால வந்து இந்த மாணவர்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்துட்டு நம்ம இந்த கோவில் மூலயமா சமுதாய மக்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஏழை மாணவர்களுக்கும் ரொம்ப ஒரு ஊக்குவிக்கிற விஷயமா அந்த கோவில் வந்து செயல்பட்டு வருகிறது. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து விஜயலக்ஷ்மி. இது மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய இளங்காளியம்மன் நவதுர்கா ஆலயம் அந்த கோவிலேருந்து நான் பேசுகிறேன். இங்கே வந்து நான் ரெகுலராக இங்கே லோக்கல் இங்கே ரெகுலராக வருவேன். அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு, அந்த அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை தவிர உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகர், அரச மரத்தடி விநாயகர் இருக்கார், ஆஞ்சநேயர், ஐயப்பன், இப்படி எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல எல்லாமே நம்ம உள்ளே வந்துட்டோம்னா எல்லா தெய்வங்களையும் இதை ஒரே இடத்துல பார்த்துடலாம். இந்த அம்மா வந்து எனக்கு இங்கே வந்தாலே ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும். இந்த அம்மா என்னை நல்லா வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியுது. எனக்கு இவங்களை பார்க்கும்போது என்னோட அம்மா அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். நவதுர்கா வந்து விளக்கேற்றி வழிபட்டால் எல்லா இதுவுமே நமக்கு நல்லா நடக்கும். அதுபோக பைரவர், ஆஞ்சநேயர், ஐயப்ப சுவாமியும் உள்ளேயே இருக்கார். என்னுடைய மகனுக்கு நான் வந்து ஐயப்ப சுவாமி கிட்ட வேண்டிக்குவேன். பெரிய மகனுக்கு நல்லதே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் உஷா ராமச்சந்திரன். நான் இந்த கோயிலுக்கு கடத்த ஒரு 20 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன், எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். நம்ம அம்மா தாய் இளங்கலையை நம்புறவங்க யாருமே வீண் போக மாட்டாங்க. நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்கார், பைரவர் இருக்காங்க, துர்க்கையம்மன் இருக்காங்க. துர்க்கையம்மனுக்கு வர செவ்வாய் வெள்ளி வந்து விளக்கு போட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அம்மாவை வேண்டிக்கினாலே போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. என்னோடய நேம் கிரண்குமார். நான் இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்கேன். ஸோ கடந்த 20 வருஷமாக இந்த கோயில் பற்றி தெரியும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற போதுலேருந்து இந்த கோயில் சின்னதாக இருந்தது. வளர்ந்து வருஷம் வளர்ந்து டோனர்ஸ் அதிகமாகி கோயில் இவ்வளோ பெருசாக வந்தது. அண்ட் எல்லா வகையிலையும் என்ன வேணுனாலும் கரெக்டாக வேண்டுதல் நிறைவேற்றுகிற அம்மா தான் இந்த இளங்காளி அம்மன். வணக்கம், என் பேர் செல்வம். நான் இங்கே வாழைத்தோப்பில் தான் வசிக்கிறேன். கடந்த 20 வருஷமாகவே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தோம். எனக்கு பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸாக இருந்தது. அதை வேண்டி வந்து அம்மனுக்கு வந்து பார்த்தோன்னா வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு பூஜை அந்த மாதிரி போடுறப்ப எனக்கு பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு, என்னோடய ஃபேமிலியும் எல்லாமே சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வேண்டுதல் வச்சா மன நிறைவாகவும் இருக்குது. நமஸ்காரம், என் பேர் எஸ் வெங்கடேசன். இங்கே வெஸ்ட் சேதாப்பேட்டிலேருந்து வரேன். இந்த கோயில் இளங்காளியம்மன் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நம்ம எது வேண்டினாலும் அதை மனசு உருகி வேண்டணும். எல்லா சன்னிதானமும் சேவித்து இந்த அம்மனை தரிசித்தா கண்டிப்பாக நம்ம நினச்சது அது வந்து உடனடியாக நடக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம நினச்சின்னு டக்குன்னு போயிடக்கூடாது. இன்றைக்கி வேண்டினோட நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நடக்கூடாது. நம்ம டெய்லியும் இந்த பிரார்த்தனை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். நம்ம பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக தெய்வம் வந்து கண்டிப்பாக நமக்கும் சரி நம்ம சேர்ந்தவங்களையும் சரி ரொம்ப நல்லா வாழ வைக்கும். இளங்காளி அம்மா கோயிலுக்கு நமஸ்காரம். என் பேர் சாந்தி. இங்கே வந்து எல்லாம் வந்து போனால் எல்லாம் நல்லது தான் நடக்கும். எப்பயும் தெய்வம் துணை இருக்கும். எங்கள் இளங்காளி அம்மா என்றைக்கும் காவலாக நிற்பா. ஹலோ, என் பேர் புருஷோத்தமன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காலியான இடம். இது ஆரம்பத்தில் இந்த அம்மா இங்கே வந்து உக்காரணுங்கிறது இந்த புவனேஸ்வரி சுவாமிகளோட ஒரு அனுகிரகத்தினால
இங்கே அந்த ஹவுசிங் போர்டு உருவாகி இங்கே எல்லா ஜனங்களும் இங்கே வந்து புவனேஸ்வரி அம்மன் அவர்னால பரத்வாஜ் சுவாமிகளோட அப்பா அவர் புவனேஸ்வரி சுவாமிகள் அவர் வந்து இங்கே வந்து இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி செஞ்சு இங்கே வந்து யாகம் பண்ணி அஷ்டதுக்கு எல்லாத்தையும் பண்ணி உயிருள்ள யானையும் உயிருள்ள ஒரு குதிரை உயிருள்ள ஒரு புலி இவங்க எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு இது பண்ணி அப்புறம் இந்த அம்மா துர்கையை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்தூபியை வந்து வச்சு எல்லோரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பாளே வந்து ஒருத்தருக்கு காணிக்க விநாயகர் அப்புறம் விநாயகர் வந்தார். விநாயகருக்கு அப்புறமா வந்து எல்லா பரிவார தெய்வங்களும் அந்த அம்மா வந்து வர வச்சு எல்லாம் பண்ணாங்க. ஏதோ என்னாங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சோம். இந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ எதை நினச்சி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இது சத்தியம். என்னோட பேர் பத்மா ரகுநாதன். நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 10 வருஷமாகவே வந்துகிட்டே இருக்கேன். நான் அடிக்கடி வருவேன். நான் இவன் என்னோட பெரிய பையன். இந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர். அவன் இவனுக்காக வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் அடிக்கடி எல்லா கோயிலுக்குமே போவோம். அது மாதிரி இந்த கோவிலுக்கும் வந்ததில் எனக்கு அப்போ முதல்ல இருந்ததை விட இவன் கொஞ்சம் இன்னும் இப்போ நல்ல முன்னேற்றம் தெரியுது இவனோட இதில், இந்த சுவாமியோட அருளால். இங்கே இருக்கிற இவரும் ரொம்ப இவரோட பசங்கள்லாம் எங்கள் இதில் தான் படிக்கிறாங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரெகுலராக வருவாங்க. இங்கே பஜன்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே தான் வந்து இந்த சுவாமியை வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா இப்போ ஒழுக்கத்தோடு ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்கள் சென்டரே நல்லா இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறதால ரொம்ப நல்ல கோவில், நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை ஸ்ரீ இளங்காளி அம்மன் திருக்கோவிலில் தல விருட்சமாக அரச மரமும் வேப்ப மரமும் இருக்குது. 9 துர்க்கைகள் பக்தர்களால் வழிபடுறது இங்கே தனி சிறப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலில் விநாயகர், விஷ்ணு, ஆஞ்சநேயர், ஐயப்பன், பைரவர் போன்ற சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. நாம் இருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் நிறைய பேருக்கு இரவு நேரங்களில் சலங்கை சத்தம் கேட்டதாகவும் இதை பற்றி புவனேஸ்வரி சுவாமிகள் கிட்ட அறிவுரைகள் கேட்டதன் மூலயமா கட்டப்பட்டது தான் இந்த இளங்காளி அம்மன் கோவில். அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை ஸ்ரீ இளங்காளி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் கோவிலின் சிறப்புகள் பற்றியும் வரலாறுகள் பற்றியும் விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க அதையும் கேட்டுட்டு வரலாம். என் பெயர் குமரேசன். நான் இந்த பகுதியில் வந்து 1985 வாழ்ந்து வருகிறேன். நான் இங்கு எங்கள் கோயில் வந்து இளங்காளி அம்மன் திருக்கோயில். ஆரம்பத்தில் 85 வந்து இங்கு சலங்கை சவுண்டு, அதாவது வந்து துஷ்ட தேவதை இருக்குதுன்னு சிலர் சொன்னதுனால நாங்கள் புவனேஸ்வரி சுவாமிகளை போய் அணுகினோம். திருவல்லிக்கேணி புவனேஸ்வரி சுவாமிகளை. அவர் வந்து எங்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்தாரு. இந்த இல்லடத்திலிருந்து போன தெய்வம் வந்து உங்கள் இல்லடத்திற்கு வருகிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம். அதற்கு வழிமுறைகளை அவர் சொல்லி கொடுத்தார். அதன்படி இது 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்த சன்னதி. அதாவது இளங்காளி அம்மன்றது வந்து படையலுக்கு அதிபதி. அதாவது வந்து எல்லையில் எந்த அம்மன் இருந்தாலும் இந்த அம்மா தான் படையலை வந்து ஏற்றுக்கிறவங்க. படையல்ன்றது வந்து குழக்கட்டை, சுண்டல் எல்லாமே, வடை, பாயசம் எது வேணும்னாலும் படையல் போடுவாங்க. முதல்ல அம்மன் வந்தாலும் அந்த அம்மா வந்து அர்ச்சனை வாங்கி கொண்டு போவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த படையலை வந்து இவங்க தான் ஏற்றுப்பாங்க. கோயிலில் வந்து இங்கேன்னு இல்லை, அதே போல் வந்து இந்த அம்மனோட வரலாறு வந்து என்னென்னா 1985 வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் சிறு கோயிலாக ஆரம்பித்த கோயில் வந்து பிரபலமான ஒன்று. நம்ம ட்ரெயினப், அதாவது வந்து ட்ரைனிங் பண்ண சிங்கம் வந்திருக்கு, புலி வந்திருக்கு, யானை வந்திருக்கு, குதிரை வந்திருக்கு. புலி வந்து நம்ம கருவறை உள்ளே போய் சன்னதியில் போய் படுத்திருந்து திருப்பி ஏந்து வந்து பலிபீடத்தில் உட்காந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கு. அது ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. அம்மன் சன்னதியில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் வந்து அம்மன் சன்னதியில் உள்ளதை எடுக்கலை, மற்றதெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கே இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா வந்து நவதுர்க்கை இங்கே இருக்குது. 9 துர்க்கை வந்து எங்கேயுமே கிடையாது. இந்த நார்த்து மெட்ராஸு ஒரு கோயிலும் சவுத்தில் இங்கேயும் இருக்குது, வெஸ்ட்லேயும் இங்கே இருக்குது. அவ்வளோதான், 3 கோயில் தான் மொத்தமே இருக்கிறது நவதுர்க்கை சன்னதின்னு. 9 துர்க்கை இருக்கிறது ஃபேமஸ். ஒரு கோயிலில் ஒரு துர்க்கையை பார்க்கலாம், ஆனால் இங்கே 9 துர்க்கை வந்து விசேஷமானது. அதே மாதிரி பைரவர், எல்லா பைரவரோட இந்த பைரவர் கொஞ்சம் விசேஷமானவர். அஷ்டமி பூஜை நடக்கும்போது
அந்த ராகு கால நேரத்தில் வந்து நம்ம வந்து பூசணிக்காவை வந்து வெட்டி அதில் புணுக்கு, அதாவது வந்து நம்ம நவகிரகத்தில் எள்ளுக்கு பதிலாக புணுக்கை சேர்த்து இந்த பைரவருக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி செலுத்துனீங்கன்னா 7 வாரம் செஞ்சோம்னா அந்த 7 வாரத்தில் உண்டான பலன் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கோயிலில் வந்து சிறப்பாக பண்ணுறது ஆடிப்பூரம் வந்து சிறப்பாக பண்ணுறோம். ஆடிப்பூரத்தில் வந்து நம்ம வந்து 21 வகையான சாப்பாடுகள் 21 வகையான சாப்பாடுகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த 21 வகையான சாப்பாடுகளை வந்து வாங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கொடுக்குற மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பை எல்லாமே கொடுக்குறோம் நாங்கள். அது எல்லாமே வாங்கி கொண்டு போனவங்க வந்து பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து பிள்ளை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து அதை செஞ்சுருக்காங்க. இங்கே தாலி பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டுனவங்களுக்கும் தாலி பாக்கியம் கொடுத்துருக்காங்க. திருமண தடை வந்து இங்கே வந்து நிறைய நீங்கியிருக்கு. இங்கே வந்து நிறைய கல்யாணமும் நடந்திருக்கு, திருக்கல்யாணம் நிறைய நடந்திருக்கு. இங்கே அதுக்கு நிறைய இது இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட நம்ம கோயில் வந்து ஆரம்பத்தில் வந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்து இங்கே சுற்றி இருக்கிற 7 எல்லை கணக்கு இருக்குது. அதில் 7வது எல்லையில் வரும்போதோ சைதாப்பேட்டை தான் 7வது எல்லை. அந்த எல்லையில் வந்து இளங்காளின்ற நாமம் கொண்டு அங்கே நின்றுட்டாங்க. அதை வந்து பிடாரியாக மாற்றிட்டாங்க. அந்த இளங்காளி அம்மனோட உருவம் தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இவங்க தான் அங்கேருந்து வரேன்னு சொல்லி அவங்க இது பண்ணதுனால நம்ம கோயிலில் இட்டுன்னு வந்து நம்ம பதிவு பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம், சாங்கியம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 85 பிரதிஷ்டை பண்ணும்போதோ சிறு கோயிலாக இருக்கும்போதோ 97 வந்து பெரிய கோயிலாக மாறிடுச்சு. நம்ம கோயில் ஆஸ்தான குருக்கள் வந்து குருக்களாக இருக்கிறவர் வந்து ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமிகளும் பரத்வாஜி சுவாமிகளும் தான். அவங்களோட அனுகிரகத்தோடு இங்கே எல்லா சாமிகளும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. நவதுர்கை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, பைரவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, ஐயப்பன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, லட்சுமி நரசிம்மர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, பிரம்மா பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு, ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. ஆஞ்சநேயருக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதாவது நம்ம சன்னதியில் வந்து மேற்க நோக்கி 12 வருட காலமாக இருந்த ஆஞ்சநேயர் கிழக்க நோக்கி கரெக்டாக 12 வருடம் ஒரு நாழிகைக்கு மாறினார். அவரோட மாறுதல் வந்து பெரிய விசேஷமாக இருந்தது எங்களுக்கு. பலிபீடத்துக்கு கீழே ரங்கநாத சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த நாளில் 85 புவனேஸ்வரி சுவாமிகள் வந்து அதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. எங்களுக்கே தெரியாது. நாங்கள் 2007 எடுக்கும்போது தான் வந்து இந்த விஷயமே தெரியும். அப்போ நாங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண போது ரங்கநாதரை நாங்கள் கட்டினோம். அப்போ அவர் காமிச்சார் எங்களுக்கு எடுத்து, இது போல் பாரு, நான் ரங்கநாதரை உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன் பாரு ஆஞ்சநேயர் சன்னதியில் அப்படின்னு எங்களுக்கு காமிச்சார். அதே மாதிரி வந்து இங்கே ராஜகோபுரமும் வந்து எங்களுக்கு 85 கும்பாபிஷேகம் ஆகும்போதோ நாங்கள் ரசீது சீட்டு போடும்போது அந்த ரசீது சீட்டில் வந்து முன்னாடி வந்தது வந்து இந்த ராஜகோபுரம் தான். அதுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. அதே மாதிரி வந்து நவதுர்கையில் இருக்கிற ராஜகோபுரம் வந்து வெளியே தான் வந்து அம்மனோ இல்லை சிற்பங்களோ வைப்பாங்க. ஆனால் நம்ம நவதுர்கை சன்னதியில் மட்டும் வந்து உள்ளே இருக்கும், மண்டபத்துக்குள்ளே, அதாவது கோபுரத்துக்குள்ளே வந்து சிலை வைக்க மாட்டாங்க. நம்ம கோபுரத்துக்குள்ளே சிலை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா 9 வட்ட வடிவாக செங்கோல் இதுவாக பண்ணியிருக்கோம். நாங்கள் நமது ஆலயத்தில் சிறப்பான வழிபாடு முறையில் மாதந்தோறும் வழக்கு பூஜை நடைபெறுகிறது. அதை தவிர நல்ல சிறப்பான கணபதி ஹோமங்களும் அம்மனுக்கு வந்து மிளகாய் ஹோமமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் வேண்டிக் கொண்டு வந்து அம்மனை நாடினால் உங்களுடைய குறைகள் நீங்கும். இது அம்மனுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு வாருங்கள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ நவதுர்கை ஸ்ரீ இளங்காளி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்ததும் அம்மனை தரிசனம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்பு திருக்கோவிலின் அர்ச்சகர் கோவிலுடைய சிறப்புகள் பற்றியும் வரலாறு பற்றியும் அவரே சொன்னார். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கோங்க. மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.